அன்பர்கள் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்நன்னாளில் அடியவர் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற முருகப் பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். மனக்கவலை ஏதுமின்றி உனக்கு அடிமையே புரிந்து வகைக்கும் மனுநூல் விதங்கள் தவறாதே. வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படியினால் இலங்கி மயக்கம் அற வேதமும் கொள் பொருள் நாடி வினைக்கு உரிய பாதகங்கள் துவைத்து வகையால் நினைந்து மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே வெகுட்சிதனையே துறந்து களிப்பின் உடனே நடந்து மிகுக்கும் உனையே வணங்க வரவேணும். மனத்தில் வருவோன் என்று உன் அடைக்கலம் அதாக வந்து மலர்ப்பதம் அதை பணிந்த முனிவோர்கள் வரக்கும் இமையோர்கள் என்பர் தமக்கும் மனமே இறங்கி மருட்டி வருசூரை வென்ற முனைவேலா. திணைப்புனம் முனே நடந்து குறக்கொடியையே மணந்து செகத்தை முழுது ஆள வந்த பெரியோனே. செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. மனத்தில் சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் உனக்கு தொண்டு செய்யும் பணியையே பூண்டு வகையாக அமைந்துள்ள நீதி நூல் முறைகளிலிருந்து தவறாமல் நல்ல முறையில் மன விருப்பங்கள் எண்ணிய விதத்திலேயே அமைந்து சந்தேகம் அற்றுப்போகும்படி வேதத்தின் மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்ந்து வினையை கொடுக்கும் பாவச்செயல்களை அறவே அகற்றி ஆனந்தத்துடன் உன்னை தியானித்து மேலான பொருளைக் கொண்ட ஆகமங்களில் விதிக்கப்பட்ட முறையின்படி கோபம் என்பதையே முற்றிலும் விலக்கி மகிழ்ச்சியுடன் கடமைகளைச் செய்து நடந்து யாவர்க்கும் மேம்பட்டு விளங்கும் உன்னையே வணங்குவதற்கு வேண்டிய அருளைத் தர நீ வரவேண்டும். தியானித்தால் மனத்தில் வருபவனே என்று நினைத்து உன் அடைக்கலப் பொருளாக வந்து சேர்ந்து உன் மலர் திருவடியே பணிந்த முனிவர்களுக்கும் பிறவரசிரேஷ்டர்களுக்கும் தேவர்களுக்கும் மனம் இறக்கப்பட்டு பயமுறுத்தி வந்த சூரரை வென்ற கூறிய வேலனே. திணைப்புனத்துக்கு 300 நாள் நடந்து சென்று குறவர்குடி வள்ளியையே மணஞ்செய்து இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியோனே. செழிப்புற்ற வளம் பொலிந்த மலர்ச்சோலைகள் நிறைந்துள்ள திருப்பழனியில் வீற்றிருக்க வந்த பெருமாளே.